आर्टिकल 370 जब वापस लिया तो आपको इस बात की चिंता नहीं थी कि ये मिडिल ईस्ट के देश नाराज हो जाएंगे, कोई अरब कंट्रीज हमसे नाराज हो जाएंगे, हमारे 4 काम बंद कर देंगे? பாருங்க, உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல கேள்வி. ஒருவேளை என்னுடைய பதில் ரொம்பவே பெருசா கூட இருக்கலாம். முதன்முறையா இந்த விஷயத்தை பத்தி நீங்க திடீர்னு கேட்கறதுனால உங்க கேள்விக்கான பதில் என்னன்னா, நான் அதை முழுமையா வெளிப்படுத்த முயற்சி பண்றேன். ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி திடீர்னு கேட்டதுனால. ஆனா எப்பெல்லாம் நம்மோட நாட்டுல காஷ்மீர் பத்தின பேச்சுக்கள் ஆரம்பமாகுதோ, கடந்த 70 ஆண்டுகளாக இது உலக அளவுல பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறிட்டு வருது. காஷ்மீர் விவகாரத்தில் உலகின் ஒவ்வொரு நாடும் இந்தியாவை இக்கட்டான நிலைக்கு தள்ளிவிடுகிறது. அட்டல்ஜி ரொம்பவே முயற்சி பண்ணினாரு, பயங்கரவாதம் தான் முக்கியமான பிரச்சனைன்னு கொண்டு வந்தார். ஆனா இறுதியா இந்த உலகமே அதை தான் எதிர்பார்த்துச்சு. எனவே அதனால 370வது பிரிவின் மீதும் உலகம் குறிப்பிடத்தக்க அதிருப்தியை வெளிப்படுத்துவது இயற்கையான ஒரு விஷயம்தானே. அது நேர்மாறா மாறிடுச்சு. முக்கியமான பிரச்சனையை வென்றெடுக்கும் நாட்டை உலக நாடுகள் தங்களுக்கு எதிராக வெல்லும் திறன் கொண்ட நாட்டை மற்ற நாடுகளுடன் சேர்ந்து எதிர்க்கின்றனர். இது தங்கள் உள் விவகாரம் என்று கூறியவர்கள், அப்படி சொன்னவர்கள் அதிகமோ குறைவோ ஆனால் அமைதியாக இருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த அரபு நாடுகள் அமைதியாக இருக்கின்றன. உலகின் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் அமைதியாக இருக்கின்றன. ஆனா என் தேசத்து காங்கிரஸ் சிலிர்க்க வைத்தது. இதனால நான் அமைதியை இழந்துள்ள நின்றேன். இப்படிப்பட்ட மனச்சிதைவுகளால் அவர்களின் சிந்தனை நிரம்பி உள்ளது என்பதே இதன் பொருளாக கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது.